ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சட்டப்பேரவையில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் 14/3/25 அன்று சட்டமன்றத்தின் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கடந்த 4 நாட்களாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கும் ஒன்றிய அரசு அளித்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நான் தொடக்கத்தில் மாமன்ற உறுப்பினர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்கள் நன்றாக அறிவார்கள் என்றால், ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை நீங்கள் அனைவரும் அறிந்த வண்ணம் இந்தியாவினுடைய ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டுமான நிதிநிலை அறிக்கையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு மாத்திரமான ஒரு நிதிநிலை அறிக்கையாக ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாநில அரசு இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய நோக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல, தேர்தல் காலத்தில் ஒருவேளை எங்களுக்கு ஆதரவாக இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட எப்படி புவியிலே வாழக்கூடிய மக்களுக்கு நிறம் பார்த்து வேறுபாடு இல்லாமல் வான்மழையானது அத்தனை பேருக்கும் சமமாக பொழிகிறதோ அதே போல முதலமைச்சர் அவர்கள் சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அனைத்து பகுதியிலும் சமமாக பாவித்து தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் தேவையான உரிய வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்பதை நான் நெஞ்சுயர்த்தி பெருமையாக இந்த மாமன்றத்திலே நான் தெரிவிப்பேன். அதன் காரணமாகவே இந்த நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். இன்னொன்று, நம்முடைய உயிரினும் மேலான தமிழ் மொழியை விட வடமொழிக்கும் இந்தி ஆகிய மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசு ஒருபுறம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசு பழங்குடி மக்கள் பேசக்கூடிய அந்த பழங்குடி மொழிகளுக்கும் உரிய கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு நாம் பரிணமித்து வந்திருக்கிறோம் என்பதை இந்த நிதிநிலை அறிக்கையில் உங்களால் கவனித்து பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பேரவைத் தலைவர்களே, அதே போல போக்குவரத்து துறையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஒன்றிய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ரயில்வே திட்டங்களுக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த நிதி 19,068 கோடி ரூபாய் மட்டும்தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு 2025-26 இந்த ஓராண்டுக்கு மட்டும் நம்முடைய ஒன்றிய அரசு ஒதுக்குவதற்கு உத்தேசித்திருக்கக்கூடிய தொகை அதே 19,858 கோடி. அதாவது நமக்கு 3 ஆண்டுகளிலே கொடுக்கக்கூடிய அந்த தொகையை ஒரே ஆண்டிலே உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றிய அரசு வழங்குகிறது என்று சொன்னால், ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கைக்கும் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை உங்களால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்படி நாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்தியாவிலே மிக அதிகமான மதிப்பீட்டிலான சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசினுடைய நிதி உதவி இன்றி தன்னுடைய சொந்த நிதி ஆதாரங்களை கொண்டு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு செயல்படுத்த ஆரம்பித்தது. முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர்களை நேரில் சந்தித்து அவர்கள் வற்புறுத்திய பின்னர்தான் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசினுடைய பங்கினை ஒன்றிய அரசு வழங்கியது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். அது மட்டுமன்றி எதிர்கால தலைமுறையினுடைய வளர்ச்சிக்காக மித அதிவேக ரயில், செமி ஹைஸ்பீட் ரயில்வே அமைப்பான மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பு, ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மற்றும் உயர் போக்குவரத்து அமைப்பான ரோப்வே போன்ற அமைப்பை உருவாக்கி ரயில்வே வளர்ச்சி குறித்து சிந்தித்து செயலாற்றி நம்முடைய தமிழ்நாடு அரசு